ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பியோட 2024ஆம் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி ஓகேங்களா. ஸோ இதுக்கான சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி வந்து பாருங்கள், சிபிடி எக்ஸாம் வந்து 10th செப்டம்பர்லேருந்து 12th செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 10, 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 10 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும், நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் அத்தாரிட்டி அந்த பாஸ் வந்து கிடைக்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த எக்ஸாம் டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் பிஃபோராக உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்டேட் ஆகும். அதே போல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதே போல் உங்கள் பயோமெட்ரிக் கண்டிஷன்ஸ் வந்து அன்லாக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எக்ஸாம் சென்டர் அப்போ எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அன் டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது கொஞ்சம் அது ரிஸ்க்காக இருக்கும். ஸோ முன்னாடியே ப்ரிஃபராக செக் பண்ணிட்டது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அஃபிஷியல் வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்லி செக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். 10th செப்டம்பர்லேருந்து 12th செப்டம்பர் 2025 வரைக்கும் எக்ஸாமை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், ஹால் டிக்கெட்லாம் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.